கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு காலை தியானத்தின் மூலம் உங்களோடு கூட கடவுளுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ள எனக்கு கிடைத்த இந்த பாக்கியத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த காலை தியானங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்று நாம் எரேமியா 10ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். எதற்காக எரேமியா என்னை தண்டியும் என்று இந்த வசனத்திலே கேட்கிறார். இந்த அதிகாரத்தின் மைய கருத்து, கர்த்தரை நாம் மறந்து வேறு காரியங்களில் நம்பிக்கை வைப்பது அவருடைய தண்டனையை வருவிக்கும் என்ற சிந்தனையே. எரேமியா 10ஆம் அதிகாரத்தின் முதல் 16 வசனங்களிலே எரேமியாவின் நாட்களில் வாழ்ந்த யூத மக்கள் மனிதர்களால் செய்யப்பட்ட தெய்வங்களை கடவுள்களாக பாவித்து அவைகளை வணங்க தொடங்கினார்கள். ஒருவேளை நம்ம இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்திலே 40 நாட்கள் மோசே சீனாயின் மலையின் மீது ஏறி கர்த்தரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கான நியாயப்பிரமாணத்தையும் அவர்களுடைய வாழ்வியல் முறையும் குறித்து மோசேக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறார். 40 நாட்களாக இந்த மோசேயை பார்க்கவில்லையே, அவனுக்கு என்ன ஆனதோ என்று தெரியாமல் ஆரோன் இடத்துல இஸ்ரவேல் மக்கள் சென்று முறையிட்ட போது, ஆரோன் அவர்களுடைய தங்கத்தை வாங்கி அந்த தங்கங்களை வைத்து ஒரு பொன் கன்றுக்குட்டியை வார்ப்பித்து, இதுதான் உங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த கடவுள் என்று சொன்னபோது உடனடியாக எந்தவித சிந்தனையும் இல்லாமல் அந்த கன்றுக்குட்டியை அவர்கள் வணங்கினார்கள். இந்த இஸ்ரவேல் மக்களை பல அற்புதங்கள் மூலமாக கடவுள் எகிப்திலிருந்து வெளியே அழைத்து வந்திருந்த போதும் ஆரோன் ஒரு கன்றுக்குட்டியை செய்த உடனே இதுதான் எங்கள் தெய்வம் என்று அதை அவர்கள் வணங்கத் தொடங்கினார்கள். அதே போல்தான் எரேமியாவுடைய நாட்களிலும் கூட இஸ்ரவேல் மக்கள் மனிதர்களால் செய்யப்பட்ட உருவங்களை, சிற்பங்களை கடவுள்களாக வணங்கினர். 17 22ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் போது, ஆகையினாலே கர்த்தர் அவர்களை பாபிலோனியர்களுடைய கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். இல்லை என்றால் தீர்க்கதரிசியின் மூலமாக அறிவிக்கின்றார். 23ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை எரேமியானுடைய ஒரு ஜபம். எரேமியானுடைய ஜபம், ஆண்டவரே, இந்த மக்களுக்கு எவ்வளவோ முறை நீர் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினீர், ஊழியர்கள் மூலமாக பேசினீர், ஆனால் அவர்கள் தங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பவில்லை. அவர்கள் தங்களுடைய பாவங்களிலே தொடர்ந்து நிலைத்திருக்கிறார்கள். உம்மை மறந்து அந்நிய தேவர்களை அவர்கள் சேவிக்க தொடங்கிவிட்டார்கள். அது இப்போ நம்ம ஒரு விக்கிரக ஆராதனை என்று சொல்லும்போது, விக்கிரகங்களை செய்து வழிபடுவது மட்டும் விக்கிரக ஆராதனை அல்ல. ஒன்றான மெய் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இடத்தை வேறு எதற்கு நாம் கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனையாக தான் இருக்கும். அதனுடைய வேலை, இல்லை என்றால் பணம், என்னுடைய சொத்து, என்னுடைய பிள்ளைகள், எதுவாக இருந்தாலும். இப்போ இவர்கள் இந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து அவர்கள் வழி விலகுவதில்லை. கடந்த அதிகாரங்களில் நம்ம பார்த்தோம், அவர்களிலே சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரும் பொருளாசைக்காரர்களாக இருந்தார்கள். பொருளாசையும் ஒரு விக்கிரக ஆராதனை என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். இப்படியாக அவர்கள் கடவுளை மறந்து பிற காரியங்கள் மீது நம்பிக்கை வைத்தபடினாலே கடவுளுடைய தண்டனை இன்றி அமையாதது என்பதை எரேமியா உணர்ந்து கொண்டார். இப்போ எரேமியானுடைய ஒரு ஜபம் என்னவென்றால், ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாய் நீர் எங்களை தண்டியாதிரும் சுவாமி. ஒருவேளை நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் தேவன் நம்மை தண்டிப்பார் என்றால் நம்மில் ஒருவரும் பரலோக ராஜ்யத்திலே, மோட்ச வாழ்விலே பிரவேசிக்க முடியாது. ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் என்பது எதை குறிக்கிறது? எரி நரகத்திலே கடவுளை விட்டு பிரிக்கப்பட்ட நிலையிலே நித்தியமாய் தண்டனை அனுபவிப்பது தான் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் கூறுகிறது. இப்போ எரேமியா சொல்றாரு, ஒருவேளை எங்களுடைய பாவத்துக்கு தக்கதாக நீர் எங்களை தண்டித்தால் நாங்கள் ஒன்றும் இல்லாமல் போய்விடுவோம். எனவே எங்களை மட்டாய் தண்டியும் சுவாமி. எனக்கு பிரியமானவர்களே, எரேமியாவுடைய நாட்களிலே வாழ்ந்த மனிதர்களைப் போல இன்று நாமும் கூட கடவுளை மறந்தவர்களாய் வாழ்ந்து விடுகிறோம். கடவுள் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை நாம் மனிதர்களின் மீதும், பணத்தின் மீதும், உடைமைகளின் மீதும், சில சமயங்களிலே இந்த உலக வழக்கங்களின் மீதும் நாம் வைத்து விடுகின்றோம். அவ்வாறு கடவுளை விட்டுவிட்டு வேறு காரியங்கள் மீது நாம் நம்பிக்கை வைக்கும்போது அது கடவுளுடைய கோபாக்கினையை நம் மீது வருவிக்கும். ஏனென்றால் கர்த்தர் ஒருவரே நம் சிருஷ்டிகர், அவரே நம் இரட்சகர், அவரே நம்மை பாதுகாப்பவர்,
அவரே நமக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியவர். அவரே நம்மை உண்மையாய் நேசிக்கின்றவர். எனவே எரேமியா ஜெபித்தது போல நாமும் கூட ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாய் எங்களை நீர் தண்டியாதிரும் சுவாமி. அதே போல் எங்களுடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பி உம்மை மாத்திரமே சேவிக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். தேவன் நிச்சயமாக நமக்கு மனம் இறங்குகிறவராக இருக்கிறார். அந்த கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.